ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான இறால் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறாங்க. இறால்னுடைய நேச்சர் அப்படியே மாறாமல் சாஃப்டாக செஞ்சு காமிக்க போகிறேன். வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். அந்த மாதிரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்களே, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்குங்க. கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை எப்போவுமே பிரியாணிக்கு நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. மற்ற பிரியாணியை விட இறால் பிரியாணிக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதை எல்லாத்தையும் அளவாக நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, கொத்தமல்லி தழை இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வதக்கிடலாம். ஓரளவு வதங்கின பிறகு இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா குழைய வதங்கி எண்ணெய் மிதந்து வரணும். இந்த டைமில் இறால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு இறால் சேர்த்துருக்கேன். இறால் உரிச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு எடை போட்டோன்னா 1/2 கிலோ இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு இறால் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு அரிசி சேர்க்கணும். பாசுமதி அரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ அரிசியை எப்படி சேர்க்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். முன்னாடியே நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்குறீங்க இல்லைங்களா, அப்போவே இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கிங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு 10 நிமிஷம் ஊறின பாசுமதி அரிசியை அதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த அரிசி கூட ஒரே ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கூடவே ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு 1/2 பழம் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, அரிசி போட்ட ஸ்டவ்வை. அதுக்கப்புறமேட்டு தண்ணி கொதிக்கக்கூடாது, அரிசி குழஞ்சிடும். அதுக்குள்ளே இந்த பக்கம் ஸ்டவ்வில் இறால் நல்லா சுருண்டுடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க. அரிசியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இறால் கூட சேர்த்துக்கணும். எல்லா அரிசியையும் சேர்த்துக்கணும். இப்படி செஞ்சிங்கன்னா தான் இறால் ரப்பர் மாதிரி ஆகாது, சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இறால் போட்டதுக்கு அப்புறமேட்டு அரிசி போட்டு தண்ணி போட்டு கொதிக்க வச்சு தம் போட்டிங்கன்னா இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இறால் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இறால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். இப்போ அரிசி சேர்த்தாச்சு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். எந்த தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாசுமதி அரிசி வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மட்டமாக்கிக்கிங்க. இப்போ தம் போடணுங்க. தம் போடுறது உங்கள் விருப்பம். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கேஸ் கட்டோட குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 10 நிமிஷம் ஃபுல் சிம்மில் விட்டுடுவேன். இப்படி தான் செய்வேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்மன்னு வாசனை வருது. கூடவே பாருங்கள், அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். இறாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இறால் பிரியாணி. இதே மாதிரி செய்யுங்க, ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அரிசியும் நல்லா உதிரியாக இருக்கும். அந்த இறாலும் வாயில் எடுத்து வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியை விட இந்த இறால் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு முறை நான் சொன்ன மெத்தடில் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உரிச்ச இறால் 1/2 கிலோ, அரிசி 1/2 கிலோ, இந்த ரேஷியோவில் எடுத்து செய்யுங்க. ரொம்பவே பக்காவாக இருக்கும் இறால் பிரியாணி. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.